ஹாய் உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் எந்த நாளில் வருது, வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், வரலட்சுமி விரதம் இருக்கிறனால என்ன பலன்களை பற்றி தான் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2026 ஆவணி 4 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை தாங்க வரலட்சுமி விரதம் வருது. வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிய டைம் வந்து இங்க உங்களுக்கு நான் டீட்டெயிலா கொடுக்குறேன். அந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், இந்த 3 லக்னத்திலையும் அந்த டைம்ல வந்து அம்பால வந்து நம்ம தீபாராதனை காட்டி நம்மளோட பிரார்த்தனை சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நீண்ட வளத்தையும் வற்றாத செல்வத்தையும் தருவாங்கங்கிறது ஒரு ஐதீகங்க. நிறைய பேர் வந்து காலையில சாமி கும்பிட்டுட்டு அதோட விட்டுருவாங்க. அப்படி இல்லாம இந்த வருஷம் இந்த டைம்ல வந்து நீங்க பின்பற்றி பாருங்க. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. சிம்ம லக்னம், விருச்சக லக்னம், கும்ப லக்னம், இந்த 3 லக்னோட டைமையும் நான் இங்க ஆட் பண்றேன். வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னை மகாலட்சுமி கிட்ட இருந்து வேண்டி வரங்களை பெறும் வரம் தான் வரலட்சுமி விரதம். இந்த நாள்ல வந்து நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கிறனால 8 அஷ்டலட்சுமிகளையும், அதாவது ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யலட்சுமி, தனலட்சுமி, இந்த 8 லட்சுமி தனித்தனியா வழிபடுற பலனை இந்த ஒரு நாள்ல வரலட்சுமி விரதம் இருக்கிறனால நம்மளுக்கு அடையும் அப்படிங்க. வரலட்சுமி விரதம் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கந்த புராணத்தின்படி சாருமதி என்ற பிராமண பெண்ணின் கனவுல வந்து மகாலட்சுமி வந்து வரலட்சுமி உருவத்தில் தோன்றி இந்த நன்னாளில், அதாவது ஆடி மாதம் ஒரு கடைசி வெள்ளிக்கிழமையும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர ஆவணி மாதம் பௌர்ணமி முன்னாடி வர வெள்ளிக்கிழமையும் தன்னை விரதமிருந்து வழிபட்டால் உங்களுக்கு நல்ல வளத்தையும் செல்வ செழிப்பையும் தருவேன் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கனவுல காட்சியா கொடுத்துட்டு போனாங்க. அதை வந்து அந்த பெண் வந்து அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர் எல்லாத்திட்டையும் சொல்லி அந்த ஊரே இணைந்து அந்த அம்பாலை வந்து விரதம் இருந்து வழிபடுறாங்க. விரதத்தின் முடிவுல வந்து அம்பாள் கிட்ட இருந்து வளையல் சவுண்டு கேக்குதுங்க. அதுதான் இன்னமும் வந்து காலங்காலமா வந்து பெண்கள் வந்து பின்பற்றி வரலட்சுமி விரதத்தை வந்து இருக்கிறாங்க. வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன சுமங்கலி பெண்கள் தன் கணவரோட நீண்ட ஆயுளத்தையும் செல்வ செழிப்பையும் வேண்டியும், திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் அப்படிங்கிறதையும் விரதம் இருந்து வழிபடுறது தாங்க இந்த வரலட்சுமி விரதம். இப்படிதான் வரலட்சுமி விரதம் வந்து தோணுச்சு. வரலட்சுமி விரதம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாளுக்கு பிடிச்ச ரொம்ப 3 பூன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, செவ்வரளி. அம்பாளுக்கு பிடிச்ச நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சைங்க. இது எப்படி வழிபடணும் அப்படின்னா, வியாழக்கிழமை நீங்க வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அம்பாலை வந்து நீங்க வியாழக்கிழமை நைட்டே வந்து நீங்க அம்பாலை வந்து வீட்டுக்கு வெளியில அம்பாலை வச்சு மாவிளக்கு தோரணம் கட்டி, தோரணம் கட்டி, கீழே வந்து கோலம் போட்டு அம்பாலை வந்து வச்சு, பெண் பிள்ளைகள் இருந்தா பெண் பிள்ளைகள் கையால நீங்க உள்ள எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அம்பாலை முன்னாடி நாள் இரவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கங்கிறது ஒரு ஐதீகம். இதுல வந்து நான் உங்க ஒரு போட்டோ ஆட் பண்றேன். உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி நீங்க சிலையா கூட வச்சுக்கலாம். இல்ல எங்க கிட்ட சிலை இல்லைங்க, நாங்க கலசம் வச்சுக்கிறனால தாராளமா நீங்க கலசம் கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு சொம்புல வந்து நீங்க தேங்காய் வச்சு அம்பாலோட உருவ முகம் வந்து கடையில விற்கும், அதை வாங்கிக்கோங்க. உள்ள வந்து நீங்க தண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை அதுனா அதுக்கு பதிலாக நீங்க பச்சரிசி கூட உள்ள வச்சுக்கலாம். பச்சரிசி கூட உங்ககிட்ட வெள்ளி நாணயம் இருந்தா வெள்ளி நாணயம், இல்லைன்னா தங்க நாணயம் இருந்தா தங்க நாணயம், இல்ல ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட காயின் இருக்கு பாத்தீங்களா, நாணயம், அந்த காயினை கூட நீங்க உள்ள போட்டுக்கலாம். அது கூட ஒரு எலுமிச்சை பழம், ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் உள்ள வச்சு கலசம் ஃபுல்லா, அந்த தேங்காய் ஃபுல்லா நீங்க மஞ்சள் ஃபுல்லா தடவி மஞ்சளுக்கு பொட்டு வச்சு கலசத்தை உள்ள வச்சு நீங்க வந்து அம்பாலோட உருவப்படத்தை சுத்தி வாசனை இருக்கிற பூவை வந்து நீங்க வந்து பிளவுஸ் பிட்ல கூட அம்பாளுக்கு வந்து ட்ரெஸ் மாதிரி கூட நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வாசனை பூவெல்லாம் நீங்க வச்சு ஒரு கோலம் போட்டு அம்பாளுக்கு வந்து தீப ஆராதனை காட்டி நீங்க உள்ள கூட்டிட்டு வரலாம். அதே மாதிரிதாங்க பெண் பிள்ளைக கையால நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் மிக மிக சிறப்பு. அந்த போட்டோ தான் இங்க நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அம்பாலை வந்து இது ஒரு தனியா ஒரு லட்சுமி. இன்னொரு லட்சுமி என்ன பண்ணணும்னா, நீங்க தனியா காலையில் நான் ஒரு போட்டோ இங்க பாருங்க ஆட் பண்றேன். இது வந்து நான் செஞ்ச வரலட்சுமியோட இதுங்க. இது நாங்களே செஞ்சோம். இது எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, 2 குடம் வச்சுக்கிட்டு கீழ் குடத்துலேயும் பச்சரிசி ஃபுல்லாக போட்டுக்கிட்டோம், மேல் குடத்துலேயும் பச்சரிசி ஃபுல்லாக போட்டுக்கிட்டாங்க. அதில் நான் சொன்ன மாதிரியே தான் வெள்ளி காயின், தங்க காயின், எலுமிச்சை பழம், அப்புறம் கொஞ்சம் சில்லற காசு,
கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இது எல்லாத்தையும் உள்ள போட்டு அப்புறம் அம்பாளுக்கு தனியா கை கால் எல்லாம் கடையிலே விற்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் யூடியூப்லேயே போட்டிங்கன்னா எல்லாம் வந்துருது எப்படி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சு அலங்காரம் இப்படிதாங்க நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த டைம்ல வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நானும் இந்த குட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு போட்டோ ஆட் பண்ண பார்த்தீங்களா இந்த சின்ன போட்டோ இதை வச்சுதான் நான் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து செல்வத்தையும் வளத்தையும் அம்பாள் வந்து அள்ளி கொடுத்தாங்கங்க. அதுக்கு அப்புறம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் ஒரு வருஷம் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு இது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் வெள்ளி முகத்துல வந்து நான் இந்த வரலட்சுமி நோம்பு எடுக்கிறேன்னு சொல்லி வெள்ளி முகத்தை எடுத்தேங்க. நான் வச்சிருக்கிறது வெள்ளி முகம் அம்மாளுது. அடுத்த வருஷம் என்னன்னு சொல்லி வேணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அந்த வேண்டுதலை வச்சு இது எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா அம்மா உனக்கு நான் வந்து வெள்ளியில வந்து நான் உங்களுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வருஷம் இன்னொரு வேண்டுதல் வச்சு இது நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தங்கத்துல தாலி கட்டுறமான்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரியே அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு நான் வேண்ட வேண்டுதல் எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதனாலதான் இங்க பாத்தீங்களா அம்பாள் போட்டோல் இருக்கிறது இது வந்து தங்கத்தாலி. நான் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நீங்க விரதம் இருந்தீங்கனாலும் அப்படி பட்டு பட்டு நடக்குங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க வந்து அம்பாளை வந்து நீங்க வழிபட்டுக்கோங்க. சொல்றப்போ உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. எந்த விரதம் இருந்து உங்களுக்கு பலன் சீக்கிரம் அடையுதோ இல்லையோ இந்த வரலட்சுமி விரதத்தினால உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப சீக்கிரமா அமையுங்க. இந்த மாதிரி வந்து நைட்டே அலங்கரிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில டைம் இருக்கிறவங்க காலையில இருந்து அலங்கரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஒரு எந்த வழிபாடு நம்ம பண்றதுக்கு முன்னாடியும் விநாயகரை எலுமிச்சு பழத்தால புளிச்சோ இல்ல மாட்டு சாணத்துல பிடிச்சோ அதுல வந்து ஒரு அருகம்புல்லோ மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க தீபாராதனை கட்டி ஓம் கணபதி நமஹாய அப்படின்னு விநாயகரோட மந்திரம் என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரத்தை ஒரு 21 டைம் நீங்க சொல்லி விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம். அம்பாளுக்கு வந்து நீங்க வசதி இருந்தா அப்படின்னா நீங்க தாலி கை இந்த மாதிரி தாலி கூட நீங்க எடுக்கலாம். இல்லை அப்படின்னா மஞ்சள் கொம்புல கூட நீங்க அம்பாளுக்கு வந்து தாலி இது பண்ணலாங்க. இந்த மாதிரி தேங்காய் பழம் இங்க பாருங்க போட்டோ ஆட் பண்றேன். தேங்காய் பழம் வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வச்சு தாலி வச்சு தாலிக்கு தீபாராதனை எல்லாம் காட்டி உங்களுக்கு நியர்பை பக்கத்துல வந்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் அதிகாலையிலே வருவாங்க அப்படின்னா ஒரு 3 பேரையும் 5 பேரையும் அவ்வளவு நேரத்துக்கு கூப்பிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க அம்பாளுக்கு வந்து நீங்க தாலி கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மட்டும் கூட கட்டலாம். இல்ல நான் வந்து என் கணவரை கட்ட வைக்கிறேம்மா எனக்கு இப்படி ஆசையா இருக்குது நீங்க அம்பாளை வேண்டிட்டு கூட உங்க கணவரையும் நீங்க அம்பாளுக்கு வந்து நீங்க கட்ட வைக்கலாம். அது உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பூஜையெல்லாம் நீங்க முடிச்சுட்டு வரலட்சுமியோட நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாலே வரும் வரலட்சுமி தேவியோட மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். இல்ல என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்றேன் அப்படின்னாலும் வீட்டுக்கு சுமங்கலி கூப்பிட்டு நீங்க விளக்கு பூஜை வச்சு கூட நீங்க இதை பண்ணலாங்க. இன்னும் மிக மிக சிறப்பு. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில போயிட்டு சூரிய பகவானுக்கு வந்து கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோமாதா கிட்ட போயிட்டு கோமாதாக்கு கொஞ்சம் அதாவது பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு அருகம்புல் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் வாழைப்பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வீட்டுல சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க யாரையும் தேடி நீங்க பூஜை பண்ணதை கொண்டு போய் நீங்க கொடுக்க கூடாது. சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்க வரப்ப சாமிக்கு வந்து கற்பூர தீபாராதனை காட்டி உங்க மாங்கல்யம் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து அவங்க கிட்ட நீங்க கொடுத்தா அதுல இருந்து அவங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அர்ச்சனை வந்து பூவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த வரலட்சுமி தேவி காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு சமங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வெறு வயிற்றோட அவங்க நீங்க அனுப்பக்கூடாது. வீட்லயே உட்கார வச்சு ஏதோ உங்களால முடிஞ்ச பிரசாதமோ சாப்பாடோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு பிரசாதமா வந்து வசதி இருக்கிறவங்க ஒரு சின்ன தட்டு பிளவுஸ் பிட்டு மஞ்சள் கயிறு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சுதான் நீங்க அனுப்பணும். இப்படி பண்றதுனால வரலட்சுமி தேவியே நம்ம வீட்டுக்கு கழிச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அம்பால சாப்பிட வச்சு வழி அனுப்பணும். புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்குங்க. நான் இப்படிதான் வரலட்சுமி விரதம் கும்பிடுவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க எப்படிக்கா வரலட்சுமி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி கும்பிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லியிருக்கிறேன். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதங்கிறது வந்து வெறும் பூஜை மட்டும் இல்லைங்க. இது ஒரு குடும்பத்தின் நலனை மனதில் கருதி இருக்கக்கூடிய ஒரு விரதம். ஒரு பக்தி பயமான செயல். அந்த நேர்மையான நோக்கமே வரலட்சுமி விரதம் ஆகுங்க. இப்படிதான் நம்ம வரலட்சுமி விரதத்தை கொண்டாடணும்.
அப்புறம் கடைசியா நீங்க வரலட்சுமி விரத கலசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு வந்து நீங்க ஆராதனை, அதாவது ஆராத்தி எடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆராத்தி அம்பாளுக்கு எடுத்த பிறகு நீங்க வரலட்சுமி இதை பண்ணலாம். வரலட்சுமி விரதம் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே யாரும் எடுத்துறாதீங்க. வியாழக்கிழமை நைட்டு அம்பாளை உள்ள கூட்டிட்டு வந்து பூஜை பண்றவங்களா இருந்தா சனிக்கிழமை காலையில எடுங்க. அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை காலையில பண்றவங்க இருந்தா ஞாயிற்றுக்கிழமை காலையில எடுங்க. வெள்ளிக்கிழமை நைட் வந்து தயவு செஞ்சு யாரும் எடுத்துறாதீங்க. அவ்வளவுதாங்க. வரலட்சுமி அம்மன் திருவடிகள் வாழ்க, அஷ்டலட்சுமி அருள் வாழ்க, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. வீட்டில் செல்வமும் சுபிஷமும் நம் வீட்டில் நிறையட்டும். நன்றி. நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நாம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப்ல கமெண்ட் பண்ணாலும் சரி, என்ன டவுட்டோ நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். இல்லை பர்சனலா பேசணும்க்கா அப்படின்னாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ரிஷி ரித்தின்னு இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, என்ன டவுட்டா இருந்தாலும் நான் சொல்றேன். நன்றி.